நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜாவான உங்களை, நம்ம மொத்த அரசவைய, நம்ம முழு விஜயநகர சாம்ராஜ்யத்தையும் சூழ்ச்சி பண்ணி ஏமாத்தி இருக்கான். நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான். மகாராஜா பாஸ்கர் விஜயநகரத்தோட உண்மையான சேவகர், மகா வித்வான் மாண்புமிகு பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களோட மரியாதையோட விளையாடி இருக்கான். நாம இவ்வளவு நாளா இவனை மன்னிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இனி மன்னிக்க கூடாது. மக்களோட உணர்ச்சிகளோட விளையாடுறவங்களுக்கு நாம தண்டனை வழங்கிதான் ஆகணும். ஆமா மகாராஜா, எனக்கும் மந்திரியார் சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தான் தோணுது. பாஸ்கர் உங்களை, ஒரு மகாராஜாவான உங்களை ஏமாத்தி உங்களுடைய நம்பிக்கையை தவிடுபடி ஆக்கிட்டான். உங்களுடைய மரியாதைக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டான். உங்களை அவன் கேலி பண்ணிருக்கான். பாஸ்கர் மந்திரியாரே, இவனுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் சொல்லுங்க. இது ஒரு ராஜ துரோகிக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான். மரண தண்டனை. அதுவும் இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கு முன்னாடி. அப்பதான் எதிர்காலத்துல இந்த மாதிரி யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ண நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. இவனுக்கு அந்த தண்டனையை வழங்க போறது என்னோட இந்த வாள் தான். அற்புதம். பண்டிதர் ராமகிருஷ்ணர், பாஸ்கர். பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணரா வந்துட்டாரு. யார் நீ? பாக்க அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்க. குண்டப்பச்சி தப்பா உன்னை சரியான நேரத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்துட்டாரு.
பண்டிதர் ராமகிருஷ்ணா, எல்லாரும் பாத்தீங்களா? என் அப்பா வந்துட்டாரு. உங்க எல்லாருடைய பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்துட்டாரு. என் அப்பாவால மகாராஜாவுக்கும் விஜயநகரத்துக்கு அவமானம் ஏற்படுறதா? அந்த மாதிரி ஒண்ணு எப்பவும் நடக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், நம்ம ராஜகுரு பதவி பறிபோக போதும் மன்னி அவர்களே. மந்திரியார் அவர்களே, நீங்க என்னமோ பண்டிதர் ராமகிருஷ்ணரும் பாஸ்கரும் 2 பேர் கிடையாது, ஒருத்தர் தான் சொன்னீங்களே. ஆனா இங்க பாருங்க பாருங்க பாருங்க, ஒருத்தர் இல்ல, இவங்க 2 பேர் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இன்னைக்கு நீங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. இல்லனா இன்னைக்கு என் முன்னிலையில ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கும். மந்திரியாரே, எதிர்காலத்துல இப்படி எல்லாம் ஒரு குற்றம் நடக்க கூடாது. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா மந்திரியார் அவர்களே, எதிர்காலத்துல இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்துட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் யாரு, பாஸ்கர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? சரி வாங்க, இப்ப என்ன அந்த ராஜகுருவா நியமிக்கிறதுக்கான அப்புறமா சரி அப்புறமா பாத்துக்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இன்னைக்கு இந்த பூஜை நடந்து முடியறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னுடைய மானம், மரியாதை, கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த விஜயநகரத்தோட நிறுவன நாள் பூஜை இப்போ நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். வாங்க மகாராணி. ஆனா மகாராஜா, மந்திரியாரே, அது எங்க அப்பா இல்ல. நீ போ, நான் அப்புறமா சொல்றேன். சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, அற்புதம்! என்ன காரியம் பண்ணிருக்க? நான் என்ன பண்ண? அப்படியே பார்க்க அப்பா மாதிரி இருக்கிற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்க. அவரை பார்த்த இவங்க எல்லாருமே அப்பா தான் பூஜை பண்றாருன்னு நம்பிட்டாங்க. எது நானா? லாமா வேஷத்துலயா? நான் யாரையுமே அனுப்பலையே. அப்ப அங்க பாரு, அது யாரு? அட அட, அவரு எங்க போனாரு? இங்கதான் இருந்தாரு. சித்தப்பா, நீ என் கூட விளையாடிக்கிட்டு இருக்கியா? பாஸ்கர், என்ன நம்பு. நான் யாரையுமே அனுப்பல. லாமா மேல சத்தியமா. அப்போ அவரு எப்படி வந்தாரு? யார் அவரு? அப்பாவோட வேஷத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டு போனது யாரு? அது யாரு சித்தப்பா? அது அப்பாவா? இல்ல அம்மாவுடைய ஆசீர்வாதமா?
அம்மா அம்மா, நீ ஒவ்வொரு அடியிலையும் என் அப்பாவுக்கு உதவி இருக்க. இன்னைக்கு அவர் மகன் உயிர் ஆபத்துக்கு வரத பார்த்ததும் நீ என்னையும் காப்பாத்த வந்துட்ட. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுமா, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. உன்னுடைய இந்த மகமலை இப்படியே கருணை மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருமா. உன் உதவியோட அப்பாவை நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன். தாயே போற்றி. சாரதாம்மா, உன்னோட பக்தியின் சக்தி தான் இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கு. நன்றி அம்மா. எல்லாரும் பாத்தீங்களா, என் அப்பா வந்துட்டாரு. மந்திரியாரே, எதிர்காலத்தில் இப்படி எல்லாம் ஒரு குற்றம் நடக்க கூடாது. என்ன முட்டாள்தானே இது? அங்கிருந்து தள்ளிப்போ. யோசிக்காதீங்க மந்திரியாரே, பயப்படாம கூறி வைங்க. நீ எப்ப திரும்பி வந்த? நீ நல்லா இருக்கல்ல? சாரதாம்மா, நேத்து என்னாச்சு தெரியுமா? நேத்து நடந்ததை சொன்னா நீ நம்பவே மாட்ட. நேத்து நடந்த விஷயத்த உன்னால யோசிச்சு பார்க்கவே முடியாது. நீ மயங்கி விழுந்துறதென்ன? சாரதாம்மா, நேத்து ராத்திரி பூஜையில அப்பா வந்திருந்தாரு. ஆமா, என் கூட சேர்ந்து அவர் பூஜையும் பண்ணாரு. சாரதாம்மா, ஏன் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? சாரதாம்மா, என்னாச்சு மந்திரியாரே? உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி குறி வைங்க. சரியான நேரத்துல நான் இந்த அம்ப தடுக்காம இருந்திருந்தேன்னா இந்நேரம் இது என்னுடைய முகத்தை கிழிச்சிட்டு போயிருந்திருக்கும். அதுவும் உங்களை மாதிரி வில் வித்தையில சிறந்து திகழ்ந்து விளங்கிய வீரர் எய்த அம்பு குறி தவறி இருக்கு. ஏன்னு தெரியுமா? ஏன்னா இந்த அம்ப நீங்க உங்களுடைய முழு கவனத்தோட செலுத்தவே இல்லை, கோவத்துல செலுத்திருக்கீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? அதாவது அமைதியான மனதோட உங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தை சாந்தப்படுத்திட்டு மறுபடியும் அந்த அம்பை எய்து பாருங்க. வித்தியாசத்தை பாத்தீங்களா? கோபத்தை பத்தி எனக்கு அறிவுரை சொல்லத்தான் நீ வந்திருக்கியா? மந்திரியாரே, நேத்து நடந்த பூஜையில நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியாயிருக்கு. பாஸ்கர் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இல்லைன்றது. நீங்க மட்டும் உங்க கோவத்தை மறந்துட்டு அமைதியா இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. நேத்து சாயந்தரம் நாம எல்லாரும் பார்த்த அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் உண்மையான பண்டிதர் ராமகிருஷ்ணரா இல்லாம ஆள் மாறாட்டம் செய்யறவரா கூட இருக்கலாம். நீ சொல்றது சரிதான்.
இந்த பார்வையில நான் இதை யோசிக்கவே இல்லை. இனி யோசிச்சு பார்க்கலாம் நேரம் கிடையாது மந்திரியாரே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரியே இங்க வேஷம் போட்டுட்டு வந்தது ஒரு ஆள் மாறாட்டக்காரன்னு நாம எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும். அவனால பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய வேஷத்துல வர முடியும். ஆனா அவருடைய புத்திசாலித்தனத்தையும் கொண்டு வர முடியுமா என்ன? இப்ப வந்திருக்கிறவனுடைய புத்திசாலித்தனத்தையும் சாதுரியத்தையும் சோதிச்சு பார்க்கிற மாதிரி நாம ஒரு விஷயத்தை பண்ணணும். ஆனா அதை எப்படி பண்றது? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு மந்திரியாரே. நான் சொல்றத முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த நிலைமைக்கு ஆயிட்டீங்க. முதல்ல முழு விஷயத்தை கேளுங்க. அப்பா வந்திருந்தாரு, ஆனா உண்மையா இல்ல. அப்பாவுடைய வேஷத்துல யாரையோ காளியம்மா என் உயிரை காப்பாத்துறதுக்காக அனுப்பி இருந்தாங்க. இது எல்லாமே ராத்திரி பூரா நீ பண்ண பூஜைக்கான பலன்தான். இல்ல சாரதாம்மா, நீ கவலைப்படாத. அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால அப்பாவை நாம சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். அவர் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சாரதாம்மா. கண்ணனே, நீங்களே எனக்கு சொல்லுங்க, நான் என்ன பாஸ்கர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணுமா? நீங்களே எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. கண்ணா, நீங்களே எனக்கு இந்த அறிகுறியை காட்டியிருக்கீங்கன்னா இதுக்கு அர்த்தம் பாஸ்கர் கிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அற்புதம், நீங்க திரும்ப எனக்கு ஒரு வழியை காட்டிட்டீங்க கண்ணா. அதே மாதிரி இப்போ இன்னொரு அறிகுறியும் காட்டிடுங்க. நான் என் மனசுல இருக்க விஷயத்த பாஸ்கர் கிட்ட சொல்லிடணுமா என்ன? கண்ணா, உங்களோட வழிகாட்டுதல் கட்டளை ரெண்டுமே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இப்பவே போய் என் மனசுல இருக்கிறத பாஸ்கர் கிட்ட சொல்றேன். அது நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஓ, சரி விடு, இத சொல்லு. நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற? என்ன பார்த்து நீ தெரியாத மாதிரி போயிடுற. எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற? பாஸ்கர், அது இல்ல, இன்னைக்கு நான் உன்னை போக விட மாட்டேன். இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். பாஸ்கர், இங்க இருந்து போயிடு. மாட்டேன். நீ எனக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நான் இங்க இருந்து போக போறதில்ல. சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ பாஸ்கர். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அப்பா மட்டும் இங்க வந்தாருன்னா, அவர் உன்னை இங்க பார்த்தாருன்னா, அப்புறம் பதில் இல்ல, உனக்கு மரணம் தான் கிடைக்கும். சரிதான், கண்ணனோட விருப்பம் இதுதானா, அதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் உன்னுடைய பதில தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன், அவ்வளவுதான். பாஸ்கர், இங்க இருந்து கிளம்பு. முதல்ல பதில சொல்லு. சரி, நான் சொல்றத கேளு. பாஸ்கர் உன்கிட்ட எப்பவும் நான் இனி பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. நான் சொல்றத கேளு. இங்க இருந்து போ பாஸ்கர், இல்லன்னா எந்த நொடியும் அப்பா இங்க வந்துருவாரு. ஐயோ கண்ணா, யாரோ வராங்க. பாஸ்கர், பாஸ்கர், இங்க இருந்து போ. அட போ. பாஸ்கர், இங்க இருந்து போ. போ பாஸ்கர், இங்க இருந்து போ. நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் மகளோட அறைக்கு வந்திருப்ப. உண்மையை சொல்லு, எதுக்காக இங்க வந்த? உங்க மகளோட கையை பிடிக்கதா.
நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீங்க சொன்னா விட்டுடுறேன். அப்பா என்னை காப்பாத்துங்க. அம்மு அம்மு அப்பா அம்மு அப்பா பாத்து. அம்மு, உனக்கு ஒன்னும் ஆகலையே? அப்பா நீ எப்படி விழுந்த? நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன் மகாராஜா. அப்போ எதிர்ச்சியா நான் தேவி அமரப்பள்ளியை பார்த்தேன். இவங்க இந்த ஜன்னல்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அப்புறம் திடீர்னு இவங்க இங்க இருந்து தவறி ஜன்னல்ல இருந்து கீழே விழ இருந்தாங்க. அப்போ ஓடி இவங்க அறைக்குள்ள வந்து இவங்களோட கையை பிடிச்சிட்டேன். கண்ணனுடைய கருணையால கடைசி நொடியில இவங்க உயிரை காப்பாத்திட்டோம். ஆனா மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா இனிமே ஞாபகம் வச்சுக்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இவங்க கைய கண்டிப்பா பிடிக்க மாட்டேன். புத்திசாலித்தனம் ஒரு ரத்தத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ தைரியசாலியாவும் இருக்க. என் மகதான் என்னோட உயிரே தெரியுமா? இன்னைக்கு நீ என் மகளோட உயிரை மட்டும் இல்ல, என் உயிரையும் சேர்த்துதான் காப்பாத்தி இருக்க. நான் உனக்கு வெகுமதி வழங்கி கௌரவப்படுத்த விரும்புறேன் பாஸ்கர். இப்ப போ. நன்றி மகாராஜா. வரேன் தேவி அமரப்பள்ளி. அம்மு, அம்மாடி உனக்கு ஒன்னும் ஆகல? ஆஹா ஒன்னும் ஆகல. இன்னைக்கு நான் ராஜகுருவோட இருக்கையில திரும்ப அமரப் போறேன். இது நடந்தே தீரும். அட ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? எழுந்திருங்க. நாங்க இங்க இருக்கும்போது இந்த ராஜகுரு இருக்கையில வேற யாரையாவது உட்கார விட்டுருவோமா என்ன? அப்படி நாங்க எப்பவும் நடக்க விட மாட்டோம். அட முட்டாளுங்களா. சை. மகாராஜா பாலகுமார் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார். சை. இன்றைக்கான சபையை ஆரம்பிக்கலாம். வணக்கம் மகாராஜா. வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே. வணக்கம் மகாராணி. வணக்கம் மகாமந்திரி. மகாராஜா, ஏற்கனவே நம்ம விஜயநகரத்தின் நிறுவன நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் குரு தத்தாச்சாரியரை திரும்பவும் ராஜகுருவா நியமிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அந்த வாக்குறுதியை நிஜமாக்கிறதுக்கான நல்ல நேரம் இப்ப வந்துடுச்சு மகாராஜா. நிச்சயமா. எனக்கு இன்னொரு வேண்டுதலும் இருக்கு. நம்மளுடைய மகா மந்திரியார் ஸ்ரீ கைகாலா அவர்கள் குரு தத்தாச்சாரியர் அவர்களுக்கு அவருடைய கையால திலகமிடணும்னு விரும்புறேன். மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இந்த ராஜ்யத்தோட ராஜகுருக்கள் நாங்க 2 பேரும் தான். தனி அவர்கள், மணி அவர்கள். மகாராஜா, எங்க 2 பேருக்கும் தேவி அம்மாவுடைய 9 பேர்களும் நல்லா தெரியும். திரும்ப இப்ப கேளுங்க, நாங்க அதை சரியா சொல்லுவோம். ஏய், அமைதியா இருங்க. அமைதி. தத்தாச்சாரியாரே, மகாராஜா, நீங்க இங்க வாங்க. உத்தரவு மகாராஜா. மந்திரியாரே, நீங்க இங்க வந்து புது ராஜகுருவுக்கு திலகமிடுங்க. என் வழியில குறுக்க வந்து நிக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது?
ரொம்ப நன்றி கைகா மந்திரியார் அவர்களே. மகாராஜா வாழ்க. மகாராஜா, நான் இப்ப திரும்ப ராஜகுருவாயிட்டேன். இனி நீங்க கவலைப்படாம இருக்கலாம். நான் இருக்கும்போது இந்த விஜயநகரத்துல எப்பவும் எந்த தவறும் நடக்க விட மாட்டேன். மகாராஜா, தவறு நடந்துருச்சு மகாராஜா. என்ன தவறு நடந்துருச்சு? மகாராஜா, மகாராஜா, ரொம்ப மோசமான விஷயம். ஆபத்து, பெரிய ஆபத்து. விஜயநகரத்தோட எல்லையில விபரீதம் நடக்க போகுது மகாராஜா. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு, என்னாச்சு? ஜாமந்த் மகாராஜா படைகள் நம்மள நாலா பக்கமும் சூழ்ந்துட்டாங்க. லட்சக்கணக்கான வீரர்கள் நம்மள தாக்க தயாரா இருக்காங்க மகாராஜா. மகாராஜா ஜாம்பந்த் வாழ்க. விஜயநகரத்தோட மகாராணி எங்க ராஜ்யத்துல, அதுவும் ரகசியமா? கண்டிப்பா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். உங்களுடைய சாம்ராஜ்யம் விசாலமானது, 4 திசைகள்லயும் பரவி இருக்கு. விஜயநகரத்தையும் நீங்க உங்களுடைய சாம்ராஜ்யத்துல இணைச்சிட்டீங்கன்னா அது எங்களோட சௌபாகியமா இருக்கும். மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா மகாராணி, உங்களோட இந்த விருப்பம் கண்டிப்பா நிறைவேறாது. ஏன்னா எங்க மகாராஜாவுக்கு அப்பாவி மக்கள் ரத்தம் சிந்துறதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஒருவேளை நான் உங்ககிட்ட ஒரு சொட்டு ரத்தத்தை கூட நிலத்துல சிந்த விடாம என்னால இத பண்ண முடியும்னு சொன்னா? ரத்த சிந்தாமலா, நீங்க உங்க சுய விருப்பத்தோட தான் எங்க சாம்ராஜ்யத்துல இணைய விரும்புறீங்களா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கணும். எங்களோட விஜயநகரத்து சாம்ராஜ்யத்தை கூட உங்களோட சாம்ராஜ்யத்தை இணைச்சதுக்கு அப்புறம் எங்க மந்திரியார் கைகாலாவ விஜயநகரத்து மகாராஜாவா அறிவிச்சாகணும். விஜயநகரத்தின் மகாராஜாவோட மகாராணியே சிம்மாசனத்துல இன்னொருத்தரை அமர்த்திட விரும்புறீங்களா? நாங்க எங்க வாழ்க்கையில எவ்வளவோ நம்பிக்கை துரோகிகளை பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகிய பார்த்ததே இல்ல. நீங்க வேணா இத நம்பிக்கை துரோகமா பார்க்கலாம். ஆனா என்னோட பார்வையில இது என்னுடைய லட்சியமா தான் தெரியுது. நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பத்தியும் நல்லா யோசிச்சிருப்பீங்க. ஆமா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி நடந்துகிட்டு இருக்கு மகாராஜா. இப்ப இவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம விஜயநகரத்தை நாலா பக்கத்துல இருந்து சூழ்ந்து இருக்காங்க. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்னோட உயிரை கூட தியாகம் பண்ணுவேன். நான் என்னோட ஒவ்வொரு துளி ரத்தத்தை கூட சிந்துவேன். ஆனா விஜயநகரத்துக்கு எந்த ஒரு ஆபத்தையும் வரவிட மாட்டேன். மந்திரியாரே, அதுதான் உண்மைன்னா யுத்தத்துக்கான நேரம் வந்துடுச்சுன்னா யுத்தத்தை உடனே ஆரம்பிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா யுத்தங்கிறது எப்பவும் யாருக்கும் நல்லதா இருக்காது. ராஜாவுக்காகட்டும், இல்ல பிரஜைகளுக்காகட்டும், இல்ல ராஜ்யத்துக்காகட்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எதிரி நம்ம இடத்துக்குள்ளேயே வந்து நம்மள சீண்டி பார்த்துட்டு இருக்கா. நம்ம என்ன பண்றது? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? அதை தவிர இப்ப உங்ககிட்ட வேற எந்த வழியும் இல்ல மகாராஜா. வணக்கம் மகாராஜா. உங்களோட வீரர்களின் படைக்கு முன்னாடி எங்களோட வீரர்களின் படை மிகவும் பலம் வாய்ந்தது மகாராஜா. உங்ககிட்ட 2000 குதிரைகள் இருக்கு. அதுவே எங்க கிட்ட 20,000 குதிரைகள் இருக்கு. உங்ககிட்ட 300 ரதங்கள் இருக்கு. அதுவே எங்க கிட்ட 1500 இருக்கு. உங்ககிட்ட 25,000 வீரர்கள் இருக்காங்க. அதுவே எங்க கிட்ட 2 லட்சம் இருக்காங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, யுத்த களத்துல எங்களோட எப்படி யுத்தம் செய்ய போறீங்க? இதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யாரு? நீங்க யாருன்னு சொல்லுங்க. மகாராஜா, நான் தான் மகாராஜா ஜாமந்தின் மந்திரியார். அப்புறம் எங்களுக்கு உங்களுடைய படையோட சாமர்த்தியத்தை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நம்மளுடைய போர் படைய பத்தின இவ்வளவு துல்லியமான தகவல்கள் இன்னொரு ராஜ்யத்துக்கிட்ட எப்படி இருக்க முடியும்?
சந்தேகமுள் என் பக்கம் வந்து நின்னுறக்கூடாது. ஏதாவது பண்ணியே ஆகணும். நம்ம படைபலத்தை பத்தின தகவல் பக்கத்து ராஜ்யத்துக்கு எப்படி போச்சு? ஆனா இப்ப அத பத்திலாம் யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல. இப்ப இந்த சூழ்நிலையை நாம எப்படி எதிர்கொள்ளணும்னு தான் யோசிச்சாகணும். இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு மகாராஜா. நீங்க எங்களோட படைக்கு முன்னாடி வந்து மரியாதையா சரணடைஞ்சிருங்க. ராஜ பதவியை தியாகம் பண்ணிட்டு போயிடுங்க. ஜாக்கிரதை! ஏய், ஜாக்கிரதை! நீங்க மட்டும் மகாராஜா ஜாமவந்தோட தூதுவரா இல்லன்னா இந்நேரம் உங்க தலைய உங்க உடல்ல இருந்து விலக்கி இருப்பேன். யுத்தத்துல எங்க வீரர்களோட ரத்தம் சிந்தப்படும்னா உங்க வீரர்களோட ரத்தமும் சிந்தப்படும். அப்பாவி வீரர்களோட உயிரை பணயமா வச்சு ராஜ சிம்மாசனத்தை நீங்க அடைய விரும்புறீங்களா? வேணும்னா எங்க ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு வீரர் உங்க ராஜ்யத்தை சேர்ந்த வீரரோட சண்டை போடட்டும். அதுல யார் வெற்றி பெறாங்களோ அந்த ராஜ்யமே வெற்றி பெற்றதா அறிவிச்சிருவோம். மகாராஜா, எனக்கு அனுமதி வழங்குங்க. நான் என் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தற வரைக்கும், என் உடம்புல கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மரியாதைக்காக போராடுவேன். அற்புதம், அற்புதம். ஆனா மகாராஜா, யுத்த விதிகளையும் சட்டங்களையும் முடிவு பண்ற அதிகாரம் எந்த ராஜ்யம் அதிக சக்தி வாய்ந்ததோ அதுக்கு தான் கிடைச்சாகணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதான், உயிர் எல்லாருக்கும் முக்கியமானதுதான். அது ஆயிரக்கணக்கான வீரர்களா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மாவீரனா இருந்தாலும் சரி. அதனால மகாராஜா, எதுக்காக ஒருத்தர் உயிரை இழக்கணும்? அதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. அது என்ன வழி? சஸ்திரங்களால இல்ல, சாஸ்திரங்களால இதை முடிவு பண்ணுவோம் மகாராஜா. பலத்தால இல்லாம புத்தியால நாம யுத்தம் செய்வோம். நீங்க சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எங்களோட ராஜ்யத்தின் இளவரசி தேவயானியுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் இருக்கே, அது தொலைதூரத்துக்கு புகழ் பெற்றது. அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு இந்த உலகத்திலேயே இன்னொருத்தவங்க இருக்கவே முடியாது. அவங்களுடைய புதிர்களுக்கும் பதிலளிக்கவே முடியாது. அப்புறம் மகாராஜா, நான் கேள்விப்பட்டிருந்தேன், அதை இன்னைக்கு என் கண்ணால நேர்லயே பார்த்துட்டேன். பண்டிதர் ராமா அவர்கள் 20 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் இங்க திரும்பி வந்துட்டாரு. அதனால ஏன் எங்க இளவரசியின் புதிருக்கான பதிலை இந்த பண்டிதர் ராமா அவர்கள் தரக்கூடாது? அட்ரஸக்க என் வலையில நானே மாட்டிக்கிட்டேனே. நான் ஒன்னும் அப்பா கிடையாது, நான் பாஸ்கர். பாஸ்கர், சந்தேகம் இல்லாம பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுடைய இளவரசியின் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்வாரு. ஏன்னா பாபர் சுல்தானோட தாக்குதல்கள் இருந்தும் சரி, சீன வியாபாரிகளோட தந்திரங்கள் இருந்தும் சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்பவும் விஜயநகரத்தை சூழ்ச்சியில இருந்து காப்பாத்தி இருக்காரு. அதனால எப்பவும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க கூட இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்தின் வெற்றி நிச்சயமானது. அப்பா, எனக்கு உங்க அளவுக்கெல்லாம் புத்தி இல்ல. இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் எப்படி நிறைவேற்ற போறேன்? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதாவது என்ன மாதிரியே பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அவரோட கடமையில இருந்து பின்வாங்கவே மாட்டாரு. அப்ப இதை இப்பவே முடிவு பண்ணிரலாம். எங்களோட இளவரசி தேவயானி 5 நாட்கள்ல 5 புதிர்களை அவங்க கேட்பாங்க. அதற்கான பதில்களை பண்டிதர் ராமா அவர்கள் வழங்கியே ஆகணும். அதை ஆதாரமா வச்சுதான் விஜயநகரத்தோட வெற்றியும் தோல்வியும் முடிவு செய்யப்படும். அதாவது விஜயநகரத்துல இருந்து எங்க வீரர்களை திரும்ப பெறணுமா, இல்லனா நீங்க விஜயநகரத்தை எங்க கிட்ட ஒப்படைக்கணுமான்னு. நான் உங்களுடைய சவாலை ஏத்துக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப இந்த விஜயநகர சாம்ராஜ்யமே உங்க கையில தான் இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர்.
இங்க நடந்துகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா இந்த கை கால தான் இருக்கான். என்னை மாட்டி விடுறதுக்காக தான் இவன் இந்த வலையை விரிச்சிருக்கான். ஆனா இளவரசியோட கேள்விக்கு நான் எப்படி பதில் அளிக்கிறது? விஜயநகரத்தை நான் எப்படி காப்பாத்துறது? நான் என்ன என் அப்பா அளவுக்கு புத்திசாலியா என்ன? மகாராஜா, என்னால இளவரசியோட புதிருக்கு பதில் அளிக்க முடியாது. என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா மகாராஜா, இது வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் வழங்கியிருக்கேன். எவ்வளவு பெரிய புதிர்களை சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறேன். பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன சாதாரண புதிர்களுக்கு பதில் அளிக்கிறதுலாம் எனக்கு அழகா இருக்குமா மகாராஜா? மானோ மரியாதையெல்லாம் பேசி அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க பாக்குறீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணரே? ஏன்னா என்னுடைய புதிர்களுக்கு பதில் அளிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. நீங்க இப்போ தலை வணங்கி உங்க தோல்விய ஏத்துக்கோங்க. இல்லனா நீங்க இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச புகழெல்லாம் இந்த யுத்தத்துல காணாம போயிட போகுது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அதிகமா நேரத்தை வீணாக்காம உங்ககிட்ட நேரடியா புதிர கேட்டுடுறேன். இவ உன்னை கொல்ல பாக்குறா பாஸ்கர், இவ உன்னை கொல்ல பாக்குறா. முழு ஏற்பாடோட தான் வந்திருக்கா. புத்திசாலித்தனத்தை பாரு, நேர கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு வேலை பண்ணலாம், முதல்ல இவ்வளவு கொஞ்சம் புகழ்ந்து மயக்கிடலாம். புதிரெல்லாம் பொறுமையை கேட்கலாம் இளவரசி அவர்களே. ஆனா எங்களுடைய விஜயநகரத்துக்குன்னு பாரம்பரியங்கள் இருக்கு. இங்க வர விருந்தாளிகளை நாங்க முழு மரியாதையோட வரவேற்கணும். நீங்க இவ்வளவு குணவதியா இருக்கீங்க, புத்திசாலியா இருக்கீங்க, இவ்வளவு மிகப்பெரிய ராஜ்யத்தின் இளவரசியா இருக்கீங்க. அப்ப நாங்க உங்களை இன்னும் நல்லா வரவேற்கணும் இல்லையா? என்ன மகாராஜா? என்னுடைய புதிர்களுக்கு பதில் அளிக்கிறது தான் எனக்கான மரியாதையா இருக்கும். இல்ல 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 இல்ல, அப்படிலாம் எப்படி இருக்க முடியும்? இளவரசிக்காக முந்திரி, கொய்யா, தேன் இதெல்லாம் போட்டு பழரசம் கொண்டு வாங்க. அப்புறம் இறுதியா மாம்பழ ரசமும் கொண்டு வாங்க. அற்புதம். பழரசங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய அழக பார்க்கும் போதே நீங்க கண்டிப்பா பழரசங்களை குடிப்பீங்கன்னு யாருக்கா இருந்தாலும் தெரிஞ்சிரும். சரிதானே? அப்படியா? அற்புதம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எனக்கு என்னென்ன பழரசங்கள் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கே. ஆனா நீங்க மாம்பழ ரசத்தை கொண்டு வர சொல்லிட்டீங்களே. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அத நான் எனக்காக கொண்டு வர சொன்னேன். நான் உங்களை பத்தி என்ன கேள்விப்பட்டேனோ நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க.
நீங்க வேணும்னா மறந்துடலாம், ஆனா நான் எப்பவும் அதை மறக்க மாட்டேன். நீங்க எங்களுடைய எதிரி. எதிரியோட இடத்துல நாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம். குடிக்கவும் கூடாது. அதனாலதான் பழசார கொண்டு வர சொன்னேன். ஒத்துக்கிட்டே ஆகணும். வார்த்தை விளையாட்டுல உங்களை ஜெயிக்கவே முடியாது. சரி வாங்க, வரவேற்பும் முடிஞ்சது, உபசரிப்பும் முடிஞ்சது, சிரிப்பும் முடிஞ்சது, விளையாட்டும் முடிஞ்சது. இப்போ நேரம் வந்துருச்சு. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இனி வர 5 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உங்ககிட்ட ஒரு புதிரை கேட்பேன். அதுக்கான பதில நீங்க மட்டுமே வழங்கியாகணும். அதுவும் ஒரே ஒரு நாளுக்குள்ளதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.